பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 139 சங்கீதம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. சங்கீதக்கார தாவீது இந்த சங்கீதம் 139 சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதக்கார தாவீது என்ன எழுதுறாரு? ஆண்டவரே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, என்னை பிரமிக்கத்தக்க விதமாய் படைத்தவர் நீங்க தான் ஆண்டவரே. எப்படி படைத்திருக்கிறாரா? வியக்கத்தக்கதாக, அஞ்சத்தக்கதாக, பிரமிக்கத்தக்கதாக, ஆச்சரிய விதமாய், அதிசயமாய், அற்புதமான வகையில என்னை படைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நம்ம எப்பயாவது சொல்லியிருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு எவ்வளோ அழகா இன்னைக்கு இருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம அப்பா அம்மான்னு நினைக்கிறோம். இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படிப்பட்ட பிள்ளையா நம்ம நிறைய பேரை பார்த்துறது உண்டு. ஆனா அந்த பிள்ளைகளை எப்படி அதிசயமா உண்டாக்கப்பட்டிருக்காங்களா? ஆண்டவராகிய கர்த்தராலே பிள்ளைகள் அதிசயமா உண்டாக்கப்பட்டிருக்காங்க. தாயின் கருவில் அவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா 43 சொல்லப்பட்டிருக்கு, உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும் உன் தாயின் கருவில் உன்னை சிருஷ்டித்தவருமா இருக்கிற கர்த்தர், பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். நம்ம ஆண்டவர் யாரு? உண்டாக்குனவர், உருவாக்கினவர், சிருஷ்டி கர்த்தர். தாயின் கருவில உருவாக்குன கர்த்தர் நம்மள. ஹல்லேலூயா. ஆச்சரியப்படுற விதமாய், வியக்கிற விதமாய் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அதனால உங்களை நான் துதிப்பேன் ஆண்டவரே. நான் பிரமிக்கத்தக்க விதமாய் நான் உண்டாக்கப்பட்டபடியால் படைக்கப்பட்ட நான் உங்களை துதிப்பேன் ஆண்டவரே. உமது கிரியைகள் அதிசயமானவைகள், உம்முடைய படைப்புகள் அதிசயமானவைகள், உம்முடைய செயல்கள் அதிசயமானவைகள் ஆண்டவரே. அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. இதை நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. என் மனம் முற்றிலும் அறிய, என் மனசுக்கு தெரியும் ஆண்டவரே. என் மனசுக்கு தெரியும் ஆண்டவரே, என்னை என்னென்ன உண்டாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. என்ன பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி இருக்கிறீங்களா? அது என் ஆத்துமாவுக்கு நன்றா தெரியும். அதனால்தான் ஆதியாகமத்துல வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவரது ரூபத்தின் படி, அவரது சாயலின் படி தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவர் ரூபத்தின் படி அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணு பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை படைக்கப்பட்ட விதத்திற்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். எப்படி பிரமிப்ப ஆண்டவர் நம்ம படைச்ச படைப்பு ஒரு பெரிய பிரமிப்பை உண்டாக்கிருப்பாருங்க. ஆதாம தெய்வன் மண்ணினால படைச்சாரு, ஏவால விழா எலும்பினால உருவாக்கலாம்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் அநேக விதமாய் நம்ம அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம் அல்லவா? நம்ம அவர் கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். நம்மள ஆண்டவர் எவ்வளவு அழகா படைச்சார், அற்புதமாய் படைச்சார். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். இந்த மார்ச் 8 பெண்கள் தினம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. ஆண்டவரே, உமது படைப்புகள் அற்புதமானவைகள், அது எனக்கு நன்றாய் தெரியும். சங்கீதக்கார தாவீது தேவனை நோக்கி பாடல் பாடுறாரு. மனிதர்கள் உட்பட ஆண்டவர் அனைத்து படைப்புகளையும் எப்படி படைச்சாரா? அற்புதமானவைகளை படைச்சாராம், நல்லவைய படைச்சாராம். ஆடு மாடு மிருக ஜீவன்கள்ல யாரு உண்டாக்குனது? கர்த்தர் தாங்க உண்டாக்குனாரு, தெய்வம் தாங்க உண்டாக்குனாரு. இது நன்மையும் ஆண்டவரை மற்றவர்களை நம்ம மதிக்கவும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிறார். இது நமக்கு நன்மை செஞ்சார். ஒவ்வொருவரையும் தேவன் எவ்வளவு அழகா அவரை நம்ம மதிப்புக்குரியவர். ஹல்லேலூயா. அவரை மதிப்புக்குரியவர், விலையேறி பெற்றவரும், எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவர், போற்றப்படுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கத்தையும் அங்கீகாரத்தையும் அது நமக்கு கற்பிக்குது பாருங்க. ஆண்டவர் அவரோட நோக்கத்தை அங்கீகாரத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கார் பாருங்க. மனிதன் தேவனால மிக எப்படி படைச்சிருக்காராம்? மனிதன் தேவனாலே கவனமாகவும் நுணுக்கமாகவும் தனித்துவமாகவும் அற்புதமாகவும் படைக்கப்பட்டவன். எப்படி படைக்கப்பட்டிருக்கோம்? கவனமாகவும். ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி படைக்கப்பட்டிருக்காங்களோ கவனமாகவும் நுணுக்கமாகவும் தனித்துவமாகவும் அற்புதமாகவும் படைக்கப்பட்டவர்கள். தாயின் கருவிலே தேவன் நம்மளை எப்படி பண்ணியிருக்கார்? வடிவமைச்சிருக்கிறாரு. இன்றைக்கு அநேக பொருட்கள் வெளியே வர்றதுக்கு அதுக்கு மோல்டு பண்றாங்க, வடிவமைக்கிறாங்க, டிசைன், இந்த மாடல், இந்த டிசைன்ட்டு. கர்த்தர் அவரது சாயலாய் அவரது ரூபத்தின் படி ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. கருவில் அப்படி வடிவமைக்கிற சிருஷ்டிகரோட பிள்ளைகளா இருக்கு ஒரு மனிதனும். ஒவ்வொரு மனிதனும் அற்புதமாய்
உருவாக்கப்பட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்க விதமாய், ஆச்சரியப்படத்தக்க விதமாய், ஹல்லேலூயா, வியக்கத்தக்க விதமாய் தாயின் கருவில தேவனுடைய வல்லமையை பறைசாற்றும் வகையில உருவாக்கப்பட்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அவருடைய தற்செயலான காரியம் நம்மளுடைய பிறப்பில்லைங்க. தேவனுடைய கை வண்ணத்தில் ஆச்சரிய விதமாய் படைக்கப்பட்ட படைப்பு நீங்களும் நானும். தற்செயலாய் பிறந்தவங்க இல்லைங்க, தேவனுடைய கை வண்ணத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். நேர்த்தியாவும் ஆச்சரியமாவும் படைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். அதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இப்படியே ஒரு போதகர் தன்னுடைய கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்து கொண்டிருந்தார். அங்க நின்று அநேகரில் ஒரு வாலிபன் வந்து அவர் பேசுவதை தடுத்து நிறுத்தி பேசினார். நீங்க சொல்லுவது போல ஆண்டவர் அப்படியெல்லாம், நீங்க சொல்வது போல ஆண்டவர் என ஒருவர் இல்லை. அப்படி இருந்திருந்தா எதையும் செய்ய முடியாதுங்க. நான் ஏழையா பிறந்தேன், ஏழையாய் வளர்ந்த, ஏழையாக வாழ்கிற, என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை என்று தன்னுடைய நிலையை சொல்லி கொண்டிருக்கிறான். நீங்க சொல்றதெல்லாம் பொய்ங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு பேசிட்டு இருக்கும்போது, ஏன் ஜனங்கள் என்னை ஏமாற்றுந்தெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன், என்னை ஏமாற்றினீங்க, ஜனங்களெல்லாம் நீங்க ஏன் இப்படி ஏமாற்றீங்கன்ட்டு பேசிக்கொண்டு கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டான். அப்போ அந்த பிரசங்கித்த போதகர், தம்பி கொஞ்சம் பயப்படாத, கொஞ்சம் இருப்பா அப்படின்ட்டு அவனை பார்த்து அமைதியாக பேச ஆரம்பிச்சாரு. பணம் தானே வேணும் தம்பி, உனக்கு வேண்டியது பணம் தானே, ஒன்று பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவருடன் போனா 2 கைகளை வெட்டி கொடுத்தா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, 2 காலை வெட்டி எடுத்தா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, உனக்கு தேவை, உனக்கு பணம் தானப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே இவருடைய பிரசங்கத்தை கேட்டு கோபத்திலிருந்து அந்த வாலிபன் ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்து பார்த்துட்டு, என்னங்க பேசுறீங்க நீங்க, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, கையை வெட்டி எடுத்தா ஒரு அமௌண்ட்டு, அதுக்கு ஒரு மதிப்பு, காலை வெட்டி எடுத்தா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, என் கை காலுக்கு ஒரு மதிப்பே இல்லையா கேட்டாராம். உன் கை காலுக்கு மதிப்பு இருக்குதப்பா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா என் கை காலுக்கு மதிப்பு இல்லையா, என் கையை காலை இழந்துட்டேன், நான் என்ன எப்படி இருப்பேன், உடல் ஊனமற்றவனா இருப்பேனே, அதுக்கெல்லாம் மதிப்பு. இன்னைக்கு கை காலுக்கு டாக்டர் இந்த மருத்துவர் மதிப்பு கொடுப்பாரு, விலையை கொடுப்பாருன்றீங்களே, இது எவ்வளோ மதிப்பு இல்லையா, என் கை கால் எனக்கு மதிப்பு இல்லையா. இன்னைக்கும் கேட்டபோது அந்த இளைஞன் பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு தேவன் நம்மளை விலை மதிப்பற்றவர்களா வைத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்களா நானும் விலை மதிப்பற்றவர்கள். தேவனுடைய கை வண்ணத்தில் நேர்த்தியும் ஆச்சரியமாய் படைக்கப்பட்ட படைப்புகளா இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய விலை மதிப்பற்ற பிள்ளைகள் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கை வண்ணத்தோடு நேர்த்தியும் கிரமமாய் அவருடைய நோக்கத்தை கொண்டு பாருங்க, அவர் கவனமாயும் நுணுக்கமாவையும் தனித்துவமாகவும் ஆச்சரிய விதமாயும் அற்புதமாகவும் நேர்த்தியாகவும் கர்த்தர் தம்முடைய கை வண்ணத்தினால நம்மளை சிருஷ்டித்தார். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் அல்லவோ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அவன் இந்த வார்த்தை பேசினோடனே அந்த இளைஞன் ஒரு வார்த்தையும் பதில் பேசாதபடிக்கு அமைதியா செஞ்சானாம். உண்மை இன்னைக்கு அதுதானங்க, உண்மை அதுதான். அன்பானவர்களை, நம்ம ஒவ்வொரு விலையை ஏற பெற்றவர்கள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. வேதம் சொல்லுது, நீங்களானாலும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், நம்மை ஆண்டவர் பிரத்யேகமாய் படைத்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடவே கூடாது, ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. தங்கத்துக்கொப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கை வேலையான மண்பாண்டங்களா எனப்படுகிறார்களின் புலம்பல் 4:2 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள நான் பிரமிக்கத்தக்க நேர்த்தியும் ஆச்சரியப்பட விதமாய் நுணுக்கமான கவனமாயும் தனித்துவமாயும் படைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நான் பிரமிக்கத்தக்க விதமாய் படைக்கப்பட்டவன் என்பதை எப்போதும் நம்ம நினைவில் வச்சிருக்கோம். என்னை படைத்த தேவனை நினைத்து நான் பிரமிப்படைகிறேன். ஆண்டவர் தம்முடைய படைப்பாளர், என்னுடைய படைப்பாளர் கர்த்தருங்க என்பதை நம்ம மறந்து விடவே கூடாது. நான் ஏன் பிறந்த, எதுக்கு பிறந்த, வேஸ்ட் நான் பிறந்தது. இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து, நஷ்டத்தை பார்த்து, ஏழ்மையை பார்த்து, வறுமையை பார்த்து படைத்தவருக்கு விரோதமா நீங்க பேசிக்கொண்டிருக்கும். பெத்தவங்களுக்கு விரோதமா பேசுறேன் என்று படைத்தவருக்கு விரோதமா பேசிக்கொண்டிருக்கும். பேசுகிற வார்த்தையில ரொம்ப கவனம் வேணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கையா இருக்கணும். சர்வ சிருஷ்டிகருக்கு முன்பாக நிற்கிற நீங்களும் நானும், வாழ்கிற நீங்களும் நானும் இந்த படைப்பாளருக்கு விரோதமாய் நம்ம பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், விசேஷமானவர்கள் என்பதை
மறந்துடவே கூடாது. ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் பட்சிகளை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஆகாயத்து புஷ்பங்களை பிழைப்புட்டுகிறது போல ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் தேவன் பிழைப்புட்டுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரா தாவீது, அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். சங்கீதக்காரா தாவீதுக்கு அந்த அவருடைய ஆத்துமாவுக்கு அது நன்றாய் தெரிந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நன்றாய் அறிந்து கொள்ள காரியம், தேவன் என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நான் அவரை துதிப்பேன். விலையேற பெற்றவன் நான், விலையேற பெற்றவன் நான், விசேஷித்தவன் நான். பூமியில் உள்ள சகல ஜீவ ஜந்துக்களை காட்டிலும் நீங்களும் நான் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்துடவே கூடாது. அந்த விசேஷித்த அந்த படைப்பாளருக்கு ஒவ்வொரு நாளும் என்னாலும் எப்போதும் துதி கணங்களையும் அவருக்கு நம்ம ஏறெடுத்து கொண்டும் நன்றி செலுத்தி கொண்டு இருக்கணும். போக்குல வார்த்தையை பாதுகாத்து அவைகளில் ஒன்றும் பழுதில்லாதபடிக்கு அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்களும் நான் நம்ம எப்போதும் நன்றி செலுத்தும்படி நம்மளை ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. நான் பிரமிக்கத்தக்க விதமாய் படைக்கப்பட்டவள் என்பதை நான் நினைக்கும் போது என்னை படைத்த தேவனை நான் நினைத்து பிரமைப்படுகிற ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே நோக்கத்துக்காய் ஆண்டவரே மெய் துதிக்கிறோம், மெய் சோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே மெய் துதிக்கிறோம், சோத்திரம்ப்பா. கவனமாயும் நுணுக்கமானதையும் ஆண்டவரே அப்பா மெய் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தனித்துவமாகவும் அற்புதமாயும் ஆச்சரியமா என்னை படைத்திருக்கிறீங்களப்பா. உம்முடைய நோக்கத்துக்கு, உம்முடைய திட்டத்துக்கு, சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீர் என்னை வழி நடத்து வாழ வைப்பீங்கப்பா. எனக்கு இதுவரைக்கும் வழிகாட்டின கர்த்தர் இனிமேலும் என்னை வாழ வைத்து என்னை வழிகாட்டுகிற கர்த்தர் நீங்க தான் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய படைப்புக்கு விரோதமாய் பேசின காரியத்தை உண்டானால் ஆண்டவரே எங்களை மன்னியுங்கப்பா. உடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் படைப்பாளருக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளுக்கு மண்டிட்டு மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் தானாய் உருவாகவில்லைப்பா, என் கர்த்தருடைய கரத்தினால உருவாக்கப்பட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சு மீண்டும் உங்களுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டு இது வழி நடத்துங்க, என்னை வாழ வைங்க என்று சொல்லுங்க. நிச்சயம் கர்த்தர் செய்வார். God bless you. Have a blessed day.